இது இவருடைய கடைசி படம்னு இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் நான் அன்னைக்கு சொல்றேன், இது ஒரு கடைசி படமா என் மனசுக்கு படல. இதுக்கப்புறம் கண்டிப்பா அவர் படத்துல நடிப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது சிஎம் ஆயிட்டாரே. ஆனா போய் நாட். இதுக்கு முன்னாடி ஜக்குபாய் அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது இதே மாதிரி லீக்டு வெர்ஷன்ஸ் எல்லாம் வெளியே வந்து மிகப்பெரிய ஒரு சரிவை சந்திச்சது ஜக்குபாய் திரைப்படம். ஏற்கனவே 1,20,00,000 பேர் பார்த்துட்டு தான் ஒரு போலீஸ் ரிப்போர்ட் கவர்மெண்ட் சைட்லேயே ஒரு அந்த அவங்களோட பெயில் பெட்டிஷனுக்கு அவங்க எகென்ஸ்டாக கவர்மெண்ட் சார்பாக போட்டிருக்காங்க. பட் அது தட் இஸ் நாட் ஏ ப்ராப்ளம். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் மொத்த வசூல் எவ்வளோ ஆகுதோ தமிழ் இண்டஸ்ட்ரியில் அதில் 26% 27% விஜய் படத்துலேருந்து மாத்திரம் வருதுன்றார். அது ஒரு பெரிய மாசிவ் கலெக்ஷன் இல்லையா? மொத்த இண்டஸ்ட்ரியிலே 26%. எஸ், அப்சல்யூட்லி. 1000 crore அப்படிங்கிற ஒரு பெரிய கனவு இருக்கு இல்லையா தமிழ் சினிமா? அது ஜனநாயகன் மூலமா சாத்தியப்படும் நீங்க நினைக்கிறீங்க? மக்களுக்கு ரோக் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் தியேட்டர் உரிமையாளர்கள் சங்கத்தில் இருந்து திருச்சி ஸ்ரீதர் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரோட விரிவாக விவாதிக்க போறோம் ஜனநாயகன் படம் குறித்து. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார். இப்போ ஜனநாயகன் படம் பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில இப்போ கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் அறிவிச்சிருக்காங்க. இந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப 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 எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாயிட்டு இருக்கு. ஜூலை 23 தான் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு 4 வாரத்துக்கு முன்னாடி நான் போட்டிருக்கேன். அப்படிதான் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்கன்றது நமக்கு ஓரளவுக்கு தெரியும். இதில் ஒன்றும் ஒரு பெரிய ரீசன்ஸ் ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக அந்த எலெக்ஷன் டைம் அந்த கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்துச்சு, அந்த சென்சார் சர்டிஃபிகேட்டில் ப்ராப்ளம். இவங்க ஹைகோர்ட்டில் ரிட்டு போட்டாங்க. அதுக்கப்புறம் டிவிஷன் பெஞ்சில் போய் சென்சார் போர்டு ஸ்டே வாங்கினாங்க. இட் இஸ் ஆல் ரொட்டீன் ப்ரொசீஜர். அதுக்கப்புறம் இப்போ ப்ராப்பராக சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து ப்ராப்பராக ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒன்றும் ப்ராப்ளமே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இதுக்கு இட் இஸ் முன்னாடி ஆல் குட், ஹோல்ஸ் குட். இதுக்கு முன்னாடி ஜக்குபாய் அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது இதே மாதிரி லீக்டு வெர்ஷன்ஸ் எல்லாம் வெளியே வந்து மிகப்பெரிய ஒரு சரிவை சந்திச்சது ஜக்குபாய் திரைப்படம். ஜனநாயகன் படமும் வந்து தேர்தல் நேரத்தில் ஒரு மிகப்பெரும் அதிர்ச்சியை வந்து விஜய் ரசிகர்களுக்கு கொடுத்தது. அந்த லீக்கேஜ் ப்ராப்ளம் இப்போ இருக்கக்கூடிய இந்த தியேட்டர் ரிலீஸ் பாதிப்பு இருக்குமா சார்? பாதிப்பு இருக்காது. சோஃபார் அந்த ஜக்குபாய் இஸ் கன்சர்ன்ட். அது நம்ம சரத்குமார் சார் நடிச்ச படம். அதுக்கு இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஹைப் எல்லாம் அந்த மாதிரி கிடையாது. இது இவருடைய கடைசி படம்னு இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் நான் அன்றைக்கி சொல்கிறேன், இது ஒரு கடைசி படமாக என் மனசுக்கு படலை. இதுக்கப்புறம் கண்டிப்பாக அவர் படத்தில் நடிப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது சிஎம் ஆயிட்டாரே. ஆனா போய் நாட். அது ஒன்றும் பெரிய பிரச்சனை எனக்கு தெரியல. கான்ஸ்டியூஷனில் எவ்வளவோ சட்டத்தில் எவ்வளவோ இடங்கள் இருக்கலாம். அதிலலாம் ஒன்றும் அப்படிலாம் எனக்கு தெரியல. அது பார்க்கலாம். நம்ம கொஞ்சம் காலத்தினுடைய இது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த படத்தினுடைய ரிசல்ட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, படத்தோட கண்டென்ட் எப்படி இருக்கும். ஏற்கனவே 1,20,00,000 பேர் பார்த்துட்டு தான் ஒரு போலீஸ் ரிப்போர்ட் கவர்மெண்ட் சைட்லேயே ஒரு அந்த அவங்களோட பெயில் பெட்டிஷனுக்கு அவங்க எகென்ஸ்டாக கவர்மெண்ட் சார்பாக போட்டிருக்காங்க. பட் அது தட் இஸ் நாட் ஏ ப்ராப்ளம். என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே ஆல்ரெடி இந்த லீக்டு வெர்ஷன் பார்த்தவங்கள திரும்ப ஒரு தடவை பார்ப்பாங்க. ஏன்னா எங்கிட்டே ரொம்ப பேர் எனக்கு பழக்கமானவங்க கேட்குறாங்க, ஒரு தடவை அதில் பார்க்கணும், ஃபஸ்ட்டு ஷோ பார்க்கணுன்றாங்க. என்னப்பா நீங்களாம் பார்த்துட்டேன்னு சொன்னீங்க அப்படின்னா, அது வேறு. அவங்க ஒரு டிவிலேயோ, ஹோம் தியேட்டர்லேயோ, ஒரு மொபைல்லையோ, கம்ப்யூட்டர்லையோ, லேப்டாப்லேயோ பார்த்துருப்பாங்க. பட் தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸுன்றது வேறு. அந்த பெரிய ஸ்க்ரீனில் அவங்களோட அண்ணனை, அவங்களோட தம்பியை, அவங்களோட மாமாவை, அவங்களோட ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிஎம்மை பார்க்கும்பொழுது தே வில் கெட் மோர் என்ஜாய்மெண்ட். அது அது ஒரு மாதிரி அதை ஒன்றுமே மிஸ் பண்ணவே மாட்டாங்க அவங்க. ஏன்னா டைட்டில் கார்டில் வந்து நிறைய விவாதங்கள் போச்சு. இல்லை விஜய் சார் வந்து அதுக்கு மறுப்பு தெரிவிப்பார், அந்த ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுன்னு போடுறதுக்கு மறுப்பு தெரிவிப்பாருன்னு ஒரு பக்கம் வந்து சோஷியல் மீடியாலெல்லாம் செய்திகள் பரவிட்டு இருக்கப்போ இப்போ அஃபிஷியலியே வந்து அவங்க வந்து போஸ்டரில் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ தேட்டரில் அந்த தருணத்தை பார்க்கறதுக்காண்டியே மக்கள் கூடுவாங்க இல்லையா? எஸ், அப்சல்யூட்லி யூ ஆர் ரைட். நீங்கள் அவர் அந்த போடணும்னு சொல்கிறாரா, போட வேணான்னு சொன்னாராங்கலாம் தெரியாது. பட் போடுறதுக்கு எந்த விதமான சட்டத்தில் தடையும் இல்லைங்கிறது மை ஒப்பீனியன். சார், இப்போது கலெக்ஷன் எல்லாருடைய பார்வையுமே ஜனநாயகனுடைய கலெக்ஷன் எப்படி இருக்கும், அது ஒரு பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டை கிரியேட் பண்ணுவோம். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி கடைசி படம் அப்படின்னு சொல்லியே வந்து எல்லா ஒரு கிட்டத்தட்ட 6 மாத காலம் ஆயிடுச்சு அவங்க அட்வர்டைஸ் ஆரம்பிச்சே. ஸோ அந்த புஷ் எப்படி சார் இருக்கும்? அந்த புஷ் பெரிய அளவில் புஷ் இருக்கும். அதில் எனக்கு ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஐ ஹவ் நோ செகண்ட் ஒப்பீனியன் அட் ஆல். ஏன்னா அவரை எப்படி இருந்தாலும் ஸ்க்ரீனில் பார்க்கணுங்கிற ஒரு ஆசை, ஒரு ஆர்வம் எல்லாருக்கும் இருக்கும். அதுக்கு பீப்புள் வில் டேர்ன் அவுட் டு தியேட்டர்ஸ்.
அது கண்டிப்பாக 23ஆம் தேதி ஒரு கொண்டாட்டமாக தான் இருக்கும். இப்போ கண்டென்ட்டை பொறுத்தவரை 100 crore அப்படிங்கிறது வந்து இப்போவே எழுதி வச்ச மாதிரி அது நடந்துரும்னு வைங்களேன். இந்த 1000 crore அப்படிங்கிற ஒரு ஒரு பெரிய கனவு இருக்கு இல்லையா தமிழ் சினிமாவுக்கு? அது ஜனநாயகன் மூலமா சாத்தியப்படும்னு நீங்க நினைக்கிறீங்களா? சாத்தியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். 1000 crore எஸ், அப்படிங்கிறது வந்து சாத்தியம் இல்லை. இல்லைன்னு நான் நினைக்கிறேன். So far Hindi chains are concerned, OTT rights after 8 weeks from the theatrical releaseன்றது அவங்க ஒரு ரூல்ஸாக வச்சுருக்காங்க. அந்த ரூல்ஸ் படி நீங்கள் அந்த 8 வீக்ஸ் ஆஃப்டர் ஓடிடி பண்ணால் தான் அங்கே இந்தியில் நிறைய ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கும். இன்றைக்கி இந்தியாவில் 23 மாநிலங்கள் ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள். அந்த 23 மாநிலங்களில் உங்களோட படம் வந்து உங்களோட கண்டென்ட் வந்து அதிகமான தியேட்டரில் ரீச் ஆகாது. ரீச் ஆகலைன்னா நீங்கள் அந்த 1000 கூட டச் பண்ண முடியாது. இதுதான் விஜய்க்கும், இதுதான் ரஜினி சாருக்கும், இதுதான் XYZ எல்லாத்துக்குமே. இப்போ கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து இப்போ சிஎம் சார் விஜய் சார் சிஎம் ஆன பிறகு அவருக்கு வந்து ஒரு நேஷனல் லெவல்ல ஒரு அவுட்ரீச் இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து ஜனநாயகன்ல பயன்படுத்தி அந்த பேன் இந்தியா மூவியா இதை கொண்டு வரதுக்கான முயற்சிகள் ஏதாவது பண்ணியிருக்காங்களா இதுவரை? விஜய் சிஎம்ங்கிறதுக்காக விஜய் ஈவன் பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டா கூட அவங்க அந்த இந்தி செயின்ஸ் இருக்க தியேட்டர்ஸ் அவங்க ரூல்ஸை மாற்றிக்க மாட்டாங்க. 8 வீக்ஸ் ஓடிடி. இப்போ இவங்க என்ன ஓடிடி சைன் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ நாள் கழித்து சைன் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு இது வரைக்கும் என்னுடைய நாலேஜுக்கு இது வரைக்கும் எனக்கு தெரியல. அதை வச்சு தான் நம்ம அந்த இந்தி செயின்ஸில் தியேட்டர் அதிகமாக கிடைக்குங்கிறது எனக்கு தெரியல. கிடைத்தால் தான் நீங்கள் அந்த 1000 கோடி ரீச் பண்ண முடியும், இல்லைன்னா ரீச் பண்ணவே முடியாது. ஸோ பைரசி அப்படிங்கிறது வந்து நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில். இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரி நான் நிறைய தடவை அட்ரஸ் பண்ணியிருக்கேன். பைரசியை வந்து கண்டிப்பாக ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வித் இட்ஸ் அயன் ஹேண்ட் இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். அதுதான் சினிமாவுக்கு நல்லது. சினிமாவை நம்பி இருக்கக்கூடிய தயாரிப்பாளர், விநியோகஸ்தர், ப்ரொடியூசர்ஸ், பெப்சி ஒர்க்கர்ஸ் எல்லாரும் சம்மந்தப்பட்ட லட்சக்கணக்கான ஆட்கள் மாத்திரம் இல்லை, லட்சக்கணக்கான குடும்பங்கள் சம்மந்தப்பட்டது. இப்போ என்னுடைய ஒரு தேட்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 12லேருந்து 15 ஸ்டாஃப் இருப்பாங்க சாதாரணமாகவே. அந்த 12, 15மே ஸ்டாஃப்னு எடுத்துக்க முடியாது, அவங்களோட குடும்பமும் சம்மந்தப்பட்டிருக்கு. அதில் வர்ற வருமானத்தை வச்சு தான் அவங்க குடும்பமே நடத்துகிறாங்க. ஸோ இந்த பைரசியை ஒழிக்கிறதுக்கு மத்திய மாநில அரசுகள் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், எடுக்க வேண்டும், எடுக்க வேண்டும். பட் இங்கே நடந்தது வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு விஷயம் இல்லை சார். ஏன்னா வந்து நம்ம வந்து இப்போ தேட்டரில் இருந்து பிரிண்ட் எடுத்து வெளியே அந்த மாதிரி வெப்சைட்டில் வெளியிடுறது நம்ம பார்த்துருக்கோம். இல்லை ஏதோ ஒரு வகையில் எல்லாம் முடிஞ்ச பிறகு ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு சென்சார் சர்டிஃபிகேட் ஆகி ரிலீஸில் ஏதாவது ஒரு லீக்கேஜ் எதிர்பார்க்கும். இது எடிட்டேபிள்ல இருந்து போயிருக்கு அப்படிங்கிறப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த தவறு செய்தவர்களை that culprits should be immediately punished by the government. அதான் என்னோட ஒரு ஒப்பீனியன். சார் மறுபடியும் அதே கேள்வி தான் சார். இப்போ நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறீங்க, விஜய் சாருக்கு இது கடைசி படம் இல்லை அப்படின்னு. என்னுடைய நம்பிக்கை. ஆன் வாட் கிரவுண்ட் சார்? என்னுடைய நம்பிக்கை. அது கிரவுண்டெல்லாம் இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா வந்து அவர் வந்து நான் வந்து பொது சேவைக்கு வர்றேன், இனிமேல் நடிக்க மாட்டேன் அப்படிங்கிறது தான் அவருடைய ஸ்டாண்டாக இருக்குது. ஒன்று அவர் வந்து நான் எதிர்கட்சிகள்லாம் வந்து விமர்சித்த மாதிரி அவர் தேர்தலில் தோற்றிருந்தா வந்து மேபி பேக் டு தி சினிமா. விவேக், நான் இதில் வந்து ரொம்ப பெரிய ஆர்குமெண்ட்ஸ்குள்ளே போக விரும்பல. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த தம்பிக்கு இது கடைசி படமாக இருக்கக்கூடாது என்பது என்னுடைய விருப்பம். ஓகே, என்னுடைய ஆசை. ஒரு கலை சார்ந்தவனா இல்லை, ஒரு சினிமாக்காரனா நான் சொல்கிறேன். சரி, அப்படியே கொஞ்சம் பேக் டு த என்ன சொல்றது மெமரிஸ் போகலாம் சார். விஜய் சார் ஆமாம், டைம் மிஷின் மாதிரி, டைம் டிராவல் மாதிரி. ஸோ உங்களுடைய தேட்டரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுடைய அனுபவம் விஜய் சாருடைய படங்களுடைய அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஆகட்டும், அந்த கலெக்ஷன்ஸோட ரெக்கார்ட் ஆகட்டும், அதெல்லாம் எப்படி சார் இருந்தது? அதிரி புதிரியாக இருக்கும். பெரும்பாலும் அவருடைய படங்கள் இப்போ கடைசியாக வந்து ஒரு 7-8 படங்கள் எல்லாமே ஃபங்க்ஷன் டேட், தீபாவளி இல்லைன்னா பொங்கல் அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனாக வரும், சோலோவாக வருவார். அப்போ ஒரு மாதிரி ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் ஆடியன்ஸோட அந்த என்கொயரிஸ் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். பெரிய கலெக்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஒரு அன்றைக்கி நாள் அன்றைக்கி அந்த 5 ஷோ போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 5 ஷோ படமும் போட்டு இந்த 5 ஷோவுக்கு உள்ளுக்குள்ளே அவங்கள அனுப்பி இன்டர்வெல் முடிச்சுட்டு திரும்ப அவங்க போய் சீட்டில் உட்காந்து படம் முடிஞ்சு திரும்ப அவங்க வெளியில் போய் அதே ஒரு பெரிய ப்ராசஸ். நீங்கள் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அது தெரியாது. முதல்ல உள்ளே வரும்போது அவங்க பார்க்கிங்கில் வந்து அந்த ஸ்லாட்டு படி அந்த பார்க்கிங்கில் அவங்க பார்க் பண்ணிவிட்டு உள்ளே வரணும். திரும்ப வெளியில் படம் முடிஞ்சு போகும்போது அந்த பார்க்கிங்கில் போய் எடுத்துக்கின்னு போகணும். அவங்க வெளியில் மெயின் ரோடு ரீச் ஆகிற வரைக்கும் எங்களுக்கு அந்த ஒரு பயமும் அந்த அவங்க மேலே உள்ள பாதுகாப்பில் உள்ள ஒரு அக்கறை எங்களுக்கு இருந்துக்கினே இருக்கும். அதாவது அவங்க வெளியில் போய் மெயின் ரோடு டச் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க ட்ராவல் பண்ணிட்டாங்கன்னா ஒருத்தர் 1 கிலோமீட்டரில் இருப்பார், ஒருத்தர் 6 கிலோமீட்டர் இருப்பார், ஒருத்தர் 10 கிலோ, அது எங்களுக்கு தெரியாது. பட் அவர் சேஃபாக போய் சேர்ந்துடணும். அதுக்கு அந்த அந்த டென்ஷனை விட அதுக்கு அடுத்த டென்ஷன் அடுத்த ஷோக்காரங்க வந்துடுவாங்க. அடுத்த ஷோக்காரங்க வந்துட்டாங்கன்னா அவங்கள கம்ப்ளீட்டாக கொண்டு போய் அந்த பார்க்கிங் ஸ்லாட்டில் அவங்கள அக்காமடேட் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் படம் ஸ்டார்ட் பண்ணி அந்த ஷோ இன்டர்வல் திரும்ப அந்த ஷோ படம் விடுறது. அந்த 5 ஷோ நெருப்பு மாதிரி தான் இருக்கும். இன்னொன்று நிறைய என்னுடைய நண்பர் உட்லண்ட்ஸ் வெங்கடேசன் சொல்லியிருக்கிறாரு,
ஆக்சுவலாக ஒவ்வொரு வருஷமும் எடுத்து பார்த்தாக்க அவர் இயர்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஐம் நாட் ஹேவிங். அது எனக்கு நான் வந்து அதில் நான் ஒத்துக்கிறேன். பட் ஐம் நாட் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்கிட்ட இல்லைன்னா கூட ஒவ்வொரு வருஷமும் மொத்த வசூல் எவ்வளோ ஆகுதோ தமிழ் இண்டஸ்ட்ரியில் அதில் 26% 27% விஜய் படத்துலேருந்து மாத்திரம் வருதுன்றார் அவர். ஸோ அது ஒரு பெரிய மாசிவ் கலெக்ஷன் இல்லையா? எஸ் மொத்த இண்டஸ்ட்ரியிலே 26%. எஸ் அப்சல்யூட்லி. ஸோ இந்த ஜனநாயகன் படத்துல இப்ப இருக்கக்கூடிய இந்த அரசியல் சூழல், இப்ப இருக்கக்கூடிய இது நீங்க பழைய காலத்துல இப்ப எம்ஜிஆர் சார் எல்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி அவர் வந்து சிஎம் சாரா இருக்கிறப்ப இல்ல அந்த அரசியல்ல ரொம்ப தீவிரமா இயங்கிட்டு இருக்கும்போது அவருடைய படங்கள் எல்லாம் அவருக்கு வந்து ஒரு பெரிய மைலேஜ் கொடுத்தது அப்படின்னு. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய இப்போ ஆல்ரெடி வந்து அவருக்கு எலிவேஷன் தேவையில்லை, அந்த லெவல்ல அவர் போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஜனநாயகன் அவருக்கு பொலிட்டிக்கலி எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணும் சார்? படம் பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். கண்டென்ட்டை பொறுத்து தான். எஸ் அப்சல்யூட்லி. ஏன்னா இது வரைக்கும் அந்த லீக் ஆன அந்த பெரிட்டட் எடிஷன் அந்த அந்த வெர்ஷன் நான் இது வரைக்கும் பார்க்கல. எனக்கு அந்த பார்க்குற பழக்கமும் இல்லை. பெரும்பாலும் நான் ஓடிடியில் கூட படமே பார்க்க மாட்டேன். என்னுடைய லைஃப்லேயே நான் ஓடிடியில் பார்த்த ஒரே படம் சார்பேட்டா பரம்பரை ஒன்று தான். அது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு நண்பரோட ரிக்வஸ்ட்டுக்காக அதை பாருங்கன்னு சொன்னாங்க. அது மட்டும்தான் பார்த்தேன். அந்த சார்பேட்டா பரம்பரையை தவிர அதுக்கு முன்னாடியும் பார்த்ததில்ல, அதுக்கு பின்னாடியும் பார்த்ததில்ல. ஐ எம் டோட்டலி அகேன்ஸ்ட் தட். ஏன்னா அது காலத்தின் கட்டாயம். அந்த நேரத்துல சார்பட்டா பரம்பரை வந்து நீங்க உங்க ஃப்ரெண்ட் வந்து சொன்னதுனால ஆக்சுவலா ஓடிடில தான் அப்போ பார்க்க முடியும் அப்படிங்கிற மாத்திரம் இல்லை, என்னுடைய ஒரு ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு நபர். அதனால அது தட்ட முடியல. அந்த ஒரு படத்தை மட்டும் நான் பார்த்தேன். டிஜிட்டல் யுகம் வளர்ந்துகிட்டே இருக்குது சார். ஓடிடி இன்னும் நிறைய அதாவது சினிமா அப்படின்னு எடுத்துக்கிட்டா தேட்டர் மட்டும் இல்லாம நிறைய இடங்கள்ல இருந்து காம்படிஷன் அதிகமா இருக்கிறப்ப ஒரு தேட்டர் உரிமையாளராக நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம தேட்டர்ஸ் எல்லாம் வந்து ஏதாவது ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏதாவது ஒரு பாலிசி இல்லை ஒன்றும் ஒரு பாலிசியும் கொண்டு வர வேண்டாம். நீங்கள் ஒன்று வச்சுக்கோங்க, தியேட்டர் இஸ் த பேசிக் பாயிண்ட் ஆஃப் சினிமா. அதுக்கு பேர் சினிமா. சினிமாவை சினிமா தியேட்டரில் தான் நீங்கள் பார்க்கணும். 1000 தான் ஹோம் தியேட்டரில் பார்த்தாலும் ப்ளஸ் நீங்கள் லேப்டாப்லேயோ கம்ப்யூட்டர்லையோ மொபைல்லையும் பார்த்தா கூட அது ஒரு பெரிய எல்லார் வீட்லேயுமே நான் ஏற்கனவே இந்த விஸ்வரூபம் டைமில் நிறைய சொல்லியிருக்கேன். திரும்பவும் ஜனங்களை போர் அடிக்கிறதோட ஒரு வழியே கிடையாது. எல்லார் வீட்லேயும் வெங்கடாஜலபதி படம் இருக்குது. சில பேர் வெங்கடாஜலபதி சிலை கூட வச்சுருப்பாங்க. பட் ஏன் சார் திருப்பதியில் கூட்டம் அலமோதுது? அங்கே போய் வெங்கடாஜலபதியை பார்க்குறதுங்கிறது அது ஒரு வேற ஒரு தினுசு. தியேட்டரில் வந்து ஜனங்கள் படம் பார்க்குறது 2-3 விதமான கொண்டாட்டங்கள் இருக்குது. தனியாக வந்து படம் பார்க்குற ஆட்களும் இருக்கிறாங்க, ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணுறவங்க இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குரூப்பாக ஒரு 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 கெத்தாக போய் அந்த ஒரு குரூப்பாக என்ஜாய் பண்ணுறவங்க இருக்காங்க. அது அது வேறு எக்ஸ்பீரியன்ஸ். அது நீ எங்கேயுமே கிடைக்காது. ரெண்டாவது தியேட்டரை பொறுத்த வரைக்கும் அப்கிரேடேஷனுங்கிறது இன்றைக்கி நடந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கி எபிக் சினிமா தமிழ்நாட்டில் ஒரு 6-7 இடத்துல வந்துருச்சு. எல்லாருமே டால்பி அட்மாஸ் எல்லாருமே அவங்கவுங்க பண்ணுறாங்க. இப்போ ட்ரிச்சியில் வந்து என்னுடைய நண்பர் ஃப்ரான்சிஸ் சார் வந்து ஒரு அற்புதமான ஒரு தியேட்டர் ஓட்டு பண்ணியிருக்கிறாரு. எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸு. டால்பிலே அவங்க வந்து அந்த வெளிநாட்டில் உள்ள நிபுணர்கள்லாம் கொண்டு வந்து அதை பண்ணி ரொம்ப சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. இந்த நாளுக்கு நாள் டெக்னாலஜி வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. டெக்னாலஜியை நாங்கள் அடாப்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். இந்த டெக்னாலஜி அப்படின்னு பற்றி பேசுகிறப்ப தான் இன்னைக்கு காலையில் ஒரு நியூஸ் பார்த்தேன் சார். என்ன ஒடிசி அந்த படம் வந்து இந்தியாவில் வந்து ப்ரொஜெக்ட் ஆக அதுக்கான ப்ரொஜெக்டர் வந்து இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் ஸ்க்ரீனிங் வந்து இன்னும் ஆரம்பிக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபீல்டில் வந்து நெக்ஸ்ட் லெவலில் போகணுன்னா நம்ம என்னென்ன மாதிரியான தொழில்நுட்ப உதவி இதெல்லாம் பண்ணிகிட்டே இருப்பாங்க சார். நீங்கள் முதல்ல நீங்கள் இந்த ஆபாவானன் அந்த குரூப் இருக்காங்களா, அவங்க தான் ஃபஸ்ட்டு சினிமா ஸ்கோப் பண்ணாங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு பண்ணது நம்ம அபிராமி தேட்டர் ராமநாதன் சார் தான் பண்ணாங்க. அபிராமி தேட்டர் ஒரு பெரிய ஃபங்க்ஷனே கொண்டாடினாங்க. ஜிகே மூப்பனார், விஜயகாந்த் சார், ராதிகா, ஆபாவானன், அரவிந்த்ராஜ், அவங்க ஒரு பெரிய ட்ரூப்பாக இருந்து முதல்ல சினிமா ஸ்கோப்பை காட்டின போது எனக்குலாம் ஒரு பெரிய பிரமிப்பாக இருந்தது. அதெல்லாம் வந்து ஒரு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னு ஒரு வருஷம் கூட எனக்கு ஞாபகம் இல்லை. அதெல்லாம் அது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே அது அடாப்ட் ஆயிரும். நீங்கள் கருப்பு வெள்ளை படத்துலேருந்து இப்போ நீங்கள் நம்ம கலர் படத்துக்கு வந்தோம், கலர் படத்துலேருந்து சினிமா ஸ்கோப் வந்தோம். ராஜராஜ சோழன் ஒரு படம், அந்த படம் தான் ஃபஸ்ட்டு சினிமா ஸ்கோப் வெர்ஷன் இன் தமிழ், ஐ திங்க் ஸோ, இஃப் ஐ ஆம் கரெக்ட். அப்படிலாம் ஒன்று ஒன்றா அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும்போது ஊமை வழிகள்லாம் நான் அந்த இதில் பார்த்தபோது அந்த ஸ்கோப் சினிமா ஸ்கோப்பில் பார்த்தபோது ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு அந்த ஃபஸ்ட் எடுத்தோன்னு ஒரு இந்த ராத்திரி நேரத்து பூஜைகள்னு ஒரு பாட்டு ஒன்று, கார்த்திக்கும் அந்த சசிகலாவும் நினைக்கிறேன் டான்ஸு, அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி அது ஒரு வயசான பாட்டி ஒன்று ஒரு கேரக்டர் ஒன்று காட்டுவாங்க. அதை அப்படி மூச்சு பார்க்கும். அதை பார்க்கும்போது உள்ளபடியே ஒரு பெரிய ஒரு பயமும் ஒரு இதுவும் தோணும். அதெல்லாம் சினிமாவில் ஒரு பெரிய டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தான். என்ன இன்னைக்கு லேட்டஸ்ட்டாக டெவலப்மெண்ட்ஸ் வருதோ அதை ஒவ்வொரு தேட்டரும் அதை எல்லாருமே டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஃபைனான்ஷியல் கண்டிஷன்.
இன்னைக்கு எக்ஸ்கின்றவர்ன்ற பணம் இருக்கும் அல்லது பணம் பெரட்டக்கூடிய சக்தி இருக்கும். அவர் உடனடியாக அதை அடாப்ட் பண்ணிடுவார். அதுக்கு பக்கத்தில் உள்ள தியேட்டருக்காரர் ஒரு 3 மாதம் கழிச்சு பண்ணுவார், அவ்வளோதான். பட் எவ்ரிபடி வில் டூ இட் ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஃபைனான்ஷியல் கன்ஸ்ட்ரைண்ட் தான், வேற ஒன்றுமே கிடையாது. பார்க்கலாம் சார் எப்படி இருக்க போகுது ஜனநாயகன் ரிலீஸ் அப்படிங்கிறது. பெரும் பெரும் செய்திகள், சர்ச்சைகள் இதெல்லாம் இல்லை, தாண்டி 23ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுதுங்க. 5 ஷோ படம் உண்டு. அந்த படம் கண்டென்ட் வெற்றி பெறும் பட்சத்தில் மாபெரும் கலெக்ஷன் வரும். எனக்கு கிடைச்ச ஒரு இன்ஃபர்மேஷன், இந்த ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷனை வந்து ஒரு பெரிய ஒரு பிரமிக்கிற ஒரு நம்பர் பண்ணணும்னு அவருடைய ரசிகர்கள், அவரை சார்ந்தவங்கெல்லாம் ரொம்ப ஆசைப்படுறதா. ஒரு ரெக்கார்ட் பிரேக் ரெக்கார்டு பிரேக் பண்ணணும்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி எந்த படத்துக்கும் வந்திருக்கக்கூடாது, இதுக்கு பின்னாடியும் எந்த படத்துக்கும் வந்திருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க ஒரு இது பண்ணியிருக்கதா ஒரு ஒரு எனக்கு தகவல்கள். பட் அது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களா, ஏன்னா எனக்கு ஒரு எந்த சோர்ஸ்லேருந்து அந்த இன்ஃபர்மேஷன் வருதுன்றதை பொறுத்து இருக்கு இல்லையா. அப்படி வச்சு பார்க்கும்பொழுது வி ஃபீல் தட் மே ஹேப்பன். இல்லை, சோஷியல் மீடியாவில் சொல்கிற மாதிரி செய்யக்கூடிய நபர்கள் தான், செய்யக்கூடிய நபர்கள் தான். நீங்கள் பேசுகிறது பாலிடிக்ஸ், நான் பேசுகிறது சினிமா. ரொம்ப பக்கத்தில் தான் சார். ஓகே, ஜனநாயகனுக்கான அந்த எதிர்பார்ப்போட நாங்களும் இருக்கோம். இவ்வளோ நேரம் எங்களோட உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி விவேக்.